மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையல் பார்த்திங்கன்னா 90 கிட்ஸ் அல்வா. அதாவது 90 கிட்ஸ் அல்வானாங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கக்குள்ள ரூபாய்க்கு விற்ற அல்வாங்க. அதை எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வாங்க. பாம்பே அல்வா செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கப்பு அளவாகவே 2 கப் சர்க்கரை எடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்பூன் நெய் எடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே எடுத்துருக்கேங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நெய்யில் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பவுலில் இந்த மாவை கொட்டிக்கலாங்க. இந்த மாதிரி 1க்கு 2 ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க. இந்தமாரி நல்லா பால் மாரி கரைச்சிக்கணுங்க. கட்டியெல்லாம் படாதுங்க. நல்லா கலக்கி விட்டுங்க. ஒரு பேனை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. பேனில் சர்க்கரையை கொட்டி 2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கோம். 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா சர்க்கரையை கலந்து விட்டுக்கலாங்க. நான் ஒரு சின்ன குட்டி பவுலில் தாங்க மாவு எடுத்துக்கிட்டேன். நான் அதே குட்டி பவுலில் 2 பங்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். 2 பங்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டேங்க. லெமன் புழிஞ்சு விடலாங்க. ஏன்னா அது கம்பி பதம் இந்தமாரி எதுவும் வராமல் சர்க்கரை சிரப்பு வந்து கட்டியாயிடும். அது கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நான் லெமன் சிரப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. ஏன்னா கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக லெமன் சிரப்புங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா சர்க்கரை நல்லா கரையிட்டுங்க. இன்னும் கொஞ்சம் அடியில் இருக்குது. கரைஞ்ச பிறகு மாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. அந்த பிறகுங்க இந்த மாவு கரைச்சலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. கண்ணாடி லேயர் மாரி வரும். நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்தமாரி கண்ணாடி மாரி வருங்க. நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. சிம்மில் வச்சு தாங்க கிளறணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கண்ணாடி மாரி இருக்குங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படின்னா தாங்க நமக்கு நல்லா அந்த பதத்துக்கு வரும். இந்தமாரி நல்லா நெய் ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டேன்னா ஒட்டாதுங்க. இப்போ இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. பாருங்கள், பார்க்கக்குள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், பார்க்கக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கூட நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாங்க. நான் நல்லா துருவிக்கிட்டேங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் துருவிக்கலாங்க. நான் எல்லா ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக நல்லா துருவிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நமக்கு எப்படி வேணுமோ எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. நான் இப்போ ஒரு பவுலில் தாங்க ஊற்றி வைக்க போகிறேன். ஒரு கண்ணாடி பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் செட் ஆகட்டுங்க. அதை தான் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. என்கிட்ட கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ப்ராப்ளம்ங்க. அதுக்கும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் எந்த கிண்ணம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் பண்ணி காமிக்கிறேன். இது ஃபுல்லாக கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தமாரி ஒரு கிண்ணத்தில் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ இதில் வந்து அந்த அல்வாவை ஃபில் பண்ணலாங்க. பார்க்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க. இந்தமாரி கிண்ணத்துலேயும் வச்சுக்கலாம், அந்தமாரி கண்ணாடி பவுல்லையும் வச்சுக்கலாம். அதாங்க எவ்வளோ ஈஸியாக பாருங்கள். இதில் ஃபில் பண்ணியாச்சு. இது அப்படியே 1 ஹவர் இப்படியே இருக்கட்டுங்க. இது செட் ஆனோடனே நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம கட் பண்ணி பார்க்கலாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதை கட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அல்வாவை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.